எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாமுக்காக மேத்ல ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல இதுவரைக்கும் 9 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்ப பார்க்க போறது 10வது வீடியோ. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாபிக் என்ன பண்ணிருப்போம்னா கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுலையும் வந்து எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பேன். அதன் மூலம் எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்பாங்க, அதோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, எப்படி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, இது எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் டிலே ஆகுது. எக்ஸாமோட டேட்டும் எப்போ வருதுன்னு தெரியாம இருக்கும். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணாதீங்கன்னா, அதான் எக்ஸாம் டேட் தெரியலேன்னு சொல்லிட்டு படிக்காம இருக்கேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இதை பெட்டரா வந்து யூஸ் பண்றாங்க. ஏதாவது நம்ம ரிவைஸ் பண்ணாம இருக்கோம், இல்ல ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கோம்னா, அதை எல்லாத்தையும் இந்த டைம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதனால வேஸ்ட் பண்ணாம இருக்கிறத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்மார்ட்டா டிவைட் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கும், இதோட கொஸ்டின்லாம் நம்ம பார்க்காம இருக்குன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி வாங்குற ஸ்கோரை விட கொஞ்சம் ஹையா போகும். அதனாலதான். சரி, இப்ப மொத்தம் வந்து என்னன்னா 13 வந்துன்னா டாபிக் இருக்கு. இந்த 13 டாபிக் தான் நீங்க என்னன்னா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு 10 வீடியோவா போட்டிருந்தேன். அதுல லாஸ்ட் இதுல அதாவது இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது, சில டாபிக் இருந்தது. அதை தனியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோட எண்ட்லயே சொல்லியிருக்கோம். அதை மட்டும் வந்து நம்ம பார்த்துடலாம். சரி, இப்ப முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ரஷ்யன் டிராவல் டிஸ்டன்ஸ் அட் 60 km per hour for 2 hours and 80 km at 40 km per hour. Find the average speed of Russian. தமிழ்லையும் பாருங்க. ரஷ்யன் 2 மணி நேரம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு தூரத்தை பயணம் செய்கிறார் மற்றும் 80 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். ரஷ்யனோட சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தோடனே உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடை வந்து கேட்டிருக்கான். இதுதான் வந்து உங்க மைண்ட்ல என்னன்னா ஸ்ட்ரைக் ஆகணும். இது எல்லாமே இங்க பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கொஸ்டின்ஸ். நான் எதுக்கு அகைன் அகைன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல என்னன்னா இப்ப சிஜிஎல் லெவல் எல்லாம் சில இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னா ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது தேவையே கிடையாது. ஜிடிக்கு என்ன தேவையோ அந்த லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல மாஸ்டர் ஆனாவே வந்து உங்களால ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. சரி, இப்ப இது ஸ்பீடு டிஸ்டன்ஸ்ல எப்படி நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும், அதாவது ஃபண்டமெண்டலா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுல நம்ம எப்படி லேர்ன் பண்ணிருக்கோம்னா ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல 5 விதமான டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒவ்வொரு டைப்பும் அது என்ன, ஒவ்வொரு டைப்லயும் என்ன கான்செப்ட் இருக்கு, கொஸ்டின் எப்படி வரும், ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இது இந்த டைப்னா இப்படிதான் சால்வ் பண்ணணும், இது எல்லாமே என்னன்னா மைண்ட்ல ஆர்கானிக்கா தோணிருச்சுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ரோச் பண்ண முடியும். நீங்க என்ன வேணா வந்துருன்னா யோசிச்சுக்கோங்க. நல்லா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஒரு கொஸ்டினை பார்த்து நம்மளுக்கு தோணணும், அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணணும். அந்த கான்செப்ட் மட்டும் ஈஸியா வந்துருச்சுன்னா மிச்சது எல்லாமே கால்குலேட்டிவ் பார்ட் தான். ஜஸ்ட் அடிச்சு போறது மட்டும்தான் வந்து அடுத்ததா இருக்கும். சரி, இப்ப இதுல ஆவரேஜ் ஸ்பீடு வந்துன்னா ஸ்பீடு டிஸ்டன்ஸ்ல 4வது டைப்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட்னாவே வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. ஸ்பீடுனாவே பேசிக் என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது 2s1s2. இது சம்டைம்ஸ் என்னன்னா எக்ஸ் ஒய்ன்னு கூட சொல்லுவாங்க. இதுல எப்படி ஃபார்முலா இருக்குன்னா 2s1s2 டிவைடட் பை s1 பிளஸ் s2. இது இப்படி சொல்லலாம். இல்லையா 2xy பை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இப்ப ஏல இருந்து பிக்கு போறாங்க, இது ஒரு டிஸ்டன்ஸ். பில இருந்து ஏக்கு வராங்க, அது சேம் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு. அதுல 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, s1 s2. அப்படி கொடுத்துருந்தா ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டா இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். இதுல என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு ஸ்பீடு இருக்கு. இங்கேயும் 60 கிலோமீட்டர் இருக்கு, இங்கேயும் 40 கிலோமீட்டர்.
ஆனா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண என்ன இருக்கணும், டிஸ்டன்ஸ் சேமா இருக்கணுமா? நான் இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு 2 மணி நேரம் சொல்றாங்க, அடுத்து 80 கிலோமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் என்பது என்னன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் போறாங்க. சோ அப்படி ஒரே டைரக்ஷன்ல போகும்போது நம்மளால என்ன சொல்ல முடியாது, டிஸ்டன்ஸ் சேம்னு சொல்ல முடியாது. அதனால அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அந்த ஃபார்முலா இல்லாம எப்படி சால்வ் பண்ணணும்னா, பேசிக்கா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட்னாவே நம்ம நார்மலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒண்ணுக்கு ஆவரேஜ் சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இப்ப 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து ரூ. 10 இருக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப 4 பேருக்கு எவ்வளவு இருக்கும்? ரூ. 40 இருக்கும். இதுக்கு ஆவரேஜ்னா என்ன? 4 பேரு 10, 10 வச்சிருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவுப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 4 பேர் 10, 10 இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். எத்தனை பேர்? 4 பேர். அடிச்சு என்ன பண்ணுவோம்? 10 தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதேதான் இங்கேயும். பட் அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு ரிலேட்டடா வரும்போது அதுக்கான ஃபார்முலா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டாவே வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டே ஃபார்முலா தான். இது பேசிக் ஃபார்முலா. இது இல்லாம அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா. அது கரெக்ட்டா கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப 2 மணி நேரம். ஸோ 2 மணி நேரம் வந்து 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போறாங்க. அந்த மாதிரி 2 மணி நேரம் கிட்ட போறேன்னு சொல்றாங்க. அப்ப 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர் போறாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு போயிருப்பாங்க? ஸோ 2 மணி நேரத்துக்கு என்ன? 120 கிலோமீட்டர் ரைட்டா? 120 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இது இருக்கட்டும். அடுத்து இங்கிட்டு வாங்களேன். 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போறாங்க. அப்ப என்ன வரும்? 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் இல்ல மைண்ட்ல நீங்க போலாம். பட் இருந்தாலும் சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னா அப்ப 80 கிலோமீட்டர் எவ்வளவு வரும்? 2 மணி நேரம் போயிருப்பார் ரைட்டா? சரி. இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் மொத்தமா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இங்க ஒரு 120 இங்க ஒரு 80. அப்ப எவ்வளவு வரும்? 200 கிலோமீட்டர். டோட்டல் டைம். இங்க ஒரு 2 மணி நேரம், இங்க ஒரு 2 மணி நேரம். மொத்தம் எவ்வளவு? 4 மணி நேரம். அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஆன்சர். 200 டிவைட் பை 4 ஆல அடிச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா 50ன்னு கிடைக்கும் ரைட்டா? இப்போ 50 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் டில இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சா போதும். அப்பட்டமா என்ன பண்ணிடலாம்? அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. An aeroplane travel distance 1320 kilometer, 1760 kilometer, 2095 kilometer at the rate of 5 to 8 kilometer per hour, 352 kilometer per hour, and 419 kilometer per hour, respectively. Find the average speed of the aeroplane. ஒரு விமானம் முறையே 1320 கிலோமீட்டர், 1760 கிலோமீட்டர், 2095 கிலோமீட்டர் தூரங்களை 728 மணிக்கு 728 கிலோமீட்டர். அதே மாதிரி 2வது மணிக்கு வந்து 352 கிலோமீட்டர். அதே மாதிரி 3வது மணிக்கு 419 கிலோமீட்டர் வேகங்களில் பயணிக்கிறது. அந்த விமானத்தோட சராசரி வேகம் என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்தாதான் என்ன தெரியணும்? நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாவே 2 ஃபார்முலா தான். ஒன்னு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு, இன்னொன்னு நார்மல் ஃபார்முலா இருக்கு. ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது ரைட்டா? ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இது எல்லாமே ஒன் டைரக்ஷன்ல போற வந்துன்னா டிராவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால என்ன பண்ணணும்? பேசிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பேசிக் ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் ரைட்டா? என்ன பண்ணணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், டோட்டல் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈஸியா எடுத்துலாம். இங்க இருக்கிற 3 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணா போதும். அதுதான் என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆனா டைம் வேணும்ல. எனக்கு பேசிக் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். எனக்கு டைம் என்ன பண்ண? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொரு இதுக்கு நம்ம டைம் ஒன், அதாவது இதுக்கு டைம் ஒன், 2வதுக்கு எவ்வளவு டைம் வந்திருக்கு, 3வதுக்கு எவ்வளவு டைம் வந்திருக்கு கண்டுபிடிக்கணும். டைம் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1320. எவ்வளவு வந்து என்னன்னா ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? அதுக்கான ஸ்பீட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க 528 ரைட்டா? அப்ப 528. இப்ப இதை அடிக்கும் போது நமக்கு அடிச்சோம் அப்படின்னா 2.5 அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். அதே மாதிரி டைம் டூ. டைம் டூ பாருங்க 1760 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 352 இருக்கு. இதை அடிங்களா? இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 hours அப்படின்னு வரும். அடுத்து டைம் த்ரீ. டைம் த்ரீ எவ்வளோ? 2095 டிவைட் பை இதுக்கான ஸ்பீட் பார்த்தா 419. இதை அடிக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 419 × 5 போட்டோம் அப்படின்னா வரும். டைம் ஒன், டைம் டூ, டைம் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த டோட்டல் டைம் தானே வேணும். டோட்டல் டைம் 3 கூட்டுவோம். 5, 10, 12. 12.5 ஹவர்ஸ் இருக்கும்.
என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்முலால வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். டோட்டல் டிஸ்டன்ஸ்னா 1320, 1750, 2095 3யும் கூட்ட வேண்டியதுதான். இத கூட்டுனோம்னா 5175ன்னு வரும். ஆல்ரெடி கூட்டிட்டேன் அதனால சொல்றேன். அப்ப எனக்கு கீழ வந்து 12.5 12.5 5175 இத அடிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த புள்ளி போறதுக்காக மேலேயும் கீழேயும் 10ஆல பண்ணலாம். மேலேயும் கீழேயும் 10ஆல பண்ணணும். 5, 1, 7, 5, 0 கீழ 125. இப்ப என்ன பண்ணணும்? ஆப்ஷன பார்க்கணும். ஆப்ஷன்ல என்ன 125 இன்டு 4 போட்டு பார்க்கணும். 4 போட்டு பார்க்கும்போது இந்த 5125 கிட்ட வந்துச்சுன்னா, அதான் வரும்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஸோ நீங்க கரெக்ட்டா அடிச்சீங்கன்னா, 414 தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆன்ஸரா வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் வந்து டி தான். பேட்டர்ன் புரிஞ்சுக்கங்க. மிச்சது எல்லாமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. இப்ப அதே மாரி கொஸ்டின்ஸ், அதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, சீரியல்ல கேட்டதா என்னன்னா குடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சால்வ் பண்ணணும். பாருங்க 120 கிலோமீட்டர் ஸ்பீட் என்ன? 1 மணி நேரத்துக்கு 48 கிலோமீட்டராம். அடுத்து ஒரு 180 கிலோமீட்டர். அது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர்ஸ். இந்த மாரி இருக்கிறதுல ஆவரேஜ் ஸ்பீடு வந்து திருப்பதியோட வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட்டான ஆன்ஸர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. நான் எதுக்காக உங்கள சால்வ் பண்ண சொல்றேன்னா, ஏன்னா நீங்க சால்வ் பண்ணும்போது தான் உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். நான் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பார்ப்பீங்க. 1 நாள் இல்ல 2 நாள் உங்க மைண்ட்ல நிக்கும். பட் அடுத்து பார்த்தீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது, அது வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்ட்ரைக்கே ஆகாது. நீங்க உங்க மைண்ட் ஒர்க் ஆகி, எங்க தப்பு பண்றோம்? எங்க கரெக்ட்டா பண்றோம்? இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும்னா, உங்களால வந்து என்னன்னா, ப்ராப்பரா எந்த இடத்துல தப்பு வரும்ன்னு சொல்லிட்டு, அத நீங்க ரெக்டிஃபை பண்ணி வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதே மாரி தான் வந்து இன்னொரு கொஸ்டினுமே குடுத்துருக்கேன். இதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம், அடுத்து 2.5 ஹவர்ஸ், அடுத்து வந்து என்ன ஒரு 3 ஹவர்ஸ். தனித்தனியா இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான பேசிக் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. கரெக்ட்டா வருதான்னு நீங்க செக் பண்ணணும். அதே மாரி தான் அது அடுத்த கொஸ்டினுமே. இதுல என்ன ஃபர்ஸ்ட்டு 1 மணி நேரம், அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 2 ஹவர்ஸ், அடுத்து ஒரு 5 ஹவர்ஸ். இந்த மாரி தனித்தனியா குடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா, டோட்டல் டைம் பாருங்க. அதே மாரி வந்துன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் 3யும் பார்த்து என்னன்னா, அந்த ஃபார்முலால போடும்போது ஆவரேஜ் ஸ்பீட் எடுக்கலாம். கரெக்ட் ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ வந்து வரணும். அதே மாரி அடுத்த கொஸ்டின். சேம் தான். எல்லாமே பார்த்தாவே தெரியும். நான் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, பாருங்களேன். ஒரே பேட்டர்ன் ஆவரேஜ் ஸ்பீட்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லணும்? மைண்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் வருதுனாவே, அது என்ன டாபிக்கு? அந்த டாபிக்ல என்ன டைப்பு? டைப்ல என்னலாம் ஃபார்முலா இருக்கு? நார்மல் மெத்தட் இருக்கா? இல்ல ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கா? அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவ யூஸ் பண்ண என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக்கா மைண்ட்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுங்க. அதனால தான். இதுக்கு ஆப்ஷன் ஏவ தான் செக் பண்ணுங்க. இப்ப இவ்ளோ கொஸ்டின்ஸ் குடுக்குறேன் பார்த்தீங்களா? நெறைய கொஸ்டின் உங்கள சால்வ் பண்ண சொல்லுவேன். அதுக்கான பிடிஎஃப் அதாவது இப்ப பார்க்குற கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்ம பார்த்தா எல்லா 10 வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த எல்லா 10 வீடியோக்கான பிடிஎஃப் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஆப்ல தான் புரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ல எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? 3 கோடு தொடுங்க. 3 கோடு தொட்டீங்கன்னா, இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இதுல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதுல எஸ்எஸ்சி, ஜிடின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்ப நீங்க ஆப்லயே வந்து இப்ப பார்க்குற வீடியோ நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா, வீடியோ கொடுங்க. வீடியோ கிளிக் பண்ணி, அதுல நான் கம்ப்ளீட்டா வந்து நான் குடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கலாம். இது எதுக்காகன்னா, YouTubeல பார்க்கும்போது ஏதாவது தேவையில்லாத என்டர்டெயின்மென்ட் ஏதோ ட்ரெய்லர் வரும்போது, அத பார்த்து அப்படியே டீவியேட் ஆகி போயிரும். அத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து, நீங்க ஆப்லயே பாருங்க அப்படின்னு சொல்றேன். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ மெட்டீரியல் தான் வச்சிருப்பேன். நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணேன் சார். பட் எங்கேயோ மிஸ்டேக் வருது. அது என்னன்னு தெரியல. அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். WhatsAppல வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நான் ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். என்னோட ஃபோன் நம்பர் 7871385514 இத சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தா, உண்மையிலேயே ஜென்யூனா டவுட் இருந்தா மட்டும் வந்து சொல்லுங்க. ஏன்னா நெறைய வந்து அன்வான்டட் மெசேஜும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். A car cover 4 successive 8 kilometer distance at speed of 12 kilometer per hour, 18 kilometer per hour, 24 kilometer per hour and 36 kilometer per hour respectively. At average speed over this distance. ஒரு கார் தொடர்ந்து 4 8 கிலோமீட்டர் தூரங்களே முறையே மணிக்கு 12 கிலோமீட்டர், அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ல வந்து மணிக்கு 18 கிலோமீட்டர், அடுத்து 8 கிலோமீட்டர் போகும்போது
மணிக்கு 24 கிலோமீட்டர். அடுத்து 8 கிலோமீட்டர் போகும்போது மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகங்களில் கிடைக்கிறது. இந்த மொத்த தூரத்திற்கு அதன் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து கான்செப்ட் சேம் தான். அதேதான் ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. இதே ஃபார்மேட் தான். இதெல்லாம் வந்து என்னன்னா, சக்சஸ்னா ஒரே டைரக்ஷன். ஒரே டைரக்ஷன்ல போம்போது என்னன்னா, சேம் டிஸ்டன்ஸ் இருக்காது. வேற வேற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பேசிக் ஃபார்மேட்டுக்கான ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தான். என்ன பண்ணணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈஸியா சொல்லிடலாம்ல. ஏன்னா 8 கிலோமீட்டர் வந்து 4 சக்சஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப 8 இன்டு 4 போடலாம்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8, அடுத்து ஒரு 8, அடுத்து ஒரு 8, அடுத்து ஒரு 8ன்னு வரும். அப்ப என்ன வரும்? மொத்த கிலோமீட்டர் வந்து 32 ரைட்டா? மொத்தமே வந்து 32 கிலோமீட்டர் தான் போயிருக்காங்க. டைம் மட்டும். டைம் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு டைம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதாவது முதல்ல வந்து 1 மணி அந்த 1 ஹவரோட ஸ்பீட் இருக்கு பார்த்தீங்களா? அத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து வேரியேஷன் வரும். அதுல என்ன 4 விதமான டைம் வந்து நம்ம பார்க்கணும் ரைட்டா? அப்ப டோட்டல் டைம் என்பது என்ன? 4 விதமான டைம். டைம் 1, டைம் 2, டைம் 3 அண்ட் வந்து டைம் 4. என்ன பண்றேன்னா, 4யும் வந்து என்னன்னா அப்படியே போட்டுக்கிறேன். டைம் 1க்கானது வேணும். மேல வந்து நார்மல் ஸ்பீட் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டைம் என்ன டிஸ்டன்ஸ் டிவைட் ஸ்பீட். டைம் 1 டிஸ்டன்ஸ் 1 ஸ்பீட் 1. டைம் 1க்கு என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் 1 எவ்வளோ? 8 தான். எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் சேம் தான். அதனால டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். ஸ்பீடு மட்டும் 12 இருக்கு. ஸோ 12 இருக்கட்டும். அடுத்தும் 8 தான். கீழ என்ன இருக்கும்? அதுக்கான ஸ்பீடு 18. அடுத்து 8 தான். அதுக்கான ஸ்பீடு 24. அடுத்து 8 தான். அதுக்கான ஸ்பீடு வந்து 36 ரைட்டா? இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அடிக்கலாம்ல. அடிச்சோம்னா அதாவது இத 2ஆல அடிப்போமா? இல்ல 4ஆல அடிப்போம். ஸோ 2 வரும், 3 வரும். இத அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். 2ஆல அடிச்சோம்னா 4 வரும், 9 வரும். இத 1, 3ன்னு வரும். இத 2, 9 அப்படின்னு வரும். அப்ப என்ன ஃபைனலா இருக்குன்னா 2/3 இருக்கு. பிளஸ் 4/9 இருக்கு. பிளஸ் 1/3 இருக்கு. பிளஸ் 2/9 இருக்கு. கீழ இருக்க 3 அது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். அதாவது இந்த 2/3 பிளஸ் 1/3 ஒரு சைடும், அடுத்து 4/9 பிளஸ் 2/9 எடுத்துக்கிறேன். தனித்தனியா இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தனியா எடுத்துக்கிறேன். கீழே வந்துடுனா 3 காமனா இருக்கு. மேல என்ன பண்ணிக்கிறோம்? அப்படியே கூட்டிக்கலாமா? 3 அப்படின்னு வரும். கீழே வந்து 9 இருக்கு. மேல என்ன வரும்? 6ன்னு வரும். இதுதான் அடியாயிரும். இது அடிக்கும் போது வந்து 2 வரும், இங்க 3ன்னு வரும். அப்போ 1 பிளஸ் 1/3 2/3 வரும். ரைட். 2/3 இதை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 5/3ன்னு வரும். ரைட்டா? ஏன்னா கீழே 1 இருக்கும், மேல போகும்போது 5/3. டோட்டல் டைம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கேள்வி என்ன? இந்த ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா தானே. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 32. டோட்டல் டைம் வந்து 5/3. மேல போகும்போது 32 இன்ட்டு 3, கீழே வந்து என்ன வரும்? 5 அப்படின்னு வரும் ரைட்டா? ஸோ அப்போ இது ஒரு 96ன்னு வரும். கீழே 5. இதை அடிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 19.2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதுக்கான கொஸ்டின் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஆன்சர் என்ன வரணும்? 19.2 ஆப்ஷன் ஏ தான் வரும். புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கால்குலேட்டிவ் பார்ட் பெருசா இருக்கலாம். பட் இருந்தாலும் இதான் வந்து ஃபார்மேட். இதே இதுல அதே மாதிரி 4 சக்சசிவான டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் அத மாதிரி கொடுத்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 4 விதமான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பண்ண ஃபார்மேட்ல அப்படியே சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கும் ஆன்சர் வந்து 19.2 தான். கரெக்டா வருதாண்டு செக் பண்ணுங்க. இப்ப அடுத்தது போலாம். 3/8 of the journey covered at a speed of 60 km per hour. The remaining distance covered at a rate of 40 km per hour. Average speed for the whole journey. ஒரு பயணத்தின் 8ல் 3 பங்கு தூரம் 60 கிலோமீட்டர், மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கப்படுகிறது. மீதமுள்ள தூரம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கப்படுகிறது. முழு பயணத்திற்கான சராசரி வேகம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு தான். இதுல என்னன்னா நல்லா கவனிங்களேன். அவன் என்ன சொல்றான்? 3/8 அப்படின்னு சொல்றான். 3/8 அப்படின்னு சொல்றான். மிச்சம் ரிமைனிங் அப்படின்னு சொல்றான்னா அப்ப 5/8 ரைட்டா? மிச்சம் ரிமைனிங் 5/8. இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டர்ன்ல போறதை விட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 3/8ன்னு சொல்றாங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன்னா 3/8 அதாவது 3/8 இது வந்து காமனா இருக்கிற மாதிரி என்னன்னா 800 அப்படின்னு வச்சுக்கிறேன்.
100 கூட வைக்கலாம். கரெக்டா வர்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். 800 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் டோட்டல் டிஸ்டன்ஸ். 3/8 ஆஃப் த ஜர்னி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. ஸோ 3/8 என்ன? 800ல 3/8 எவ்வளவு வரும்? 300 தானே வரும் ரைட்டா. 800ல 3 மடங்கு எவ்வளோ? 300ன்னு வரும். இப்ப இந்த 300 அவங்க என்ன சொல்றாங்க? மணிக்கு 60 கிலோமீட்டர். அப்ப அதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டைம் ஒன் கண்டுபிடிப்பேனா. ஸோ டைம் ஒன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஒன் டிவைடட் பை அதுக்கான ஸ்பீட் எவ்வளோ? 16 இருக்கு. அதை அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 வரும். 5 ஹவர்ஸ் இருக்கட்டும். அடுத்து டைம் டூ கண்டுபிடிக்கிறேன். எதுக்காகனா ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா அப்ளை பண்றதுக்காக. டைம் டூ என்ன? ரிமைனிங் சொல்றாங்க. 800ல 300 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 500 இருக்கும் ரைட்டா. 500 அதுக்கான இது என்ன? 40 அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இதை அடிக்கும் போது எவ்வளவு? 12.5 ஹவர்ஸ் அப்படின்னு வரும். டைம் ஒன் டைம் டூ ரைட்டா. என்ன பண்ணணும்? டோட்டல் டைம் இங்க ஒரு 12.5 இங்க ஒரு 5 அப்ப எவ்வளவு வரும்? 17.5 வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 800. அப்ப ஃபார்முலால போடும்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 800 பை எவ்வளவு வரும்? 17.5 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப என்ன வரும்? இந்த புள்ளி போறதுக்காக மேலே கீழே 10 பண்ணலாம். இல்ல நீங்க நார்மலா அடிச்சு கூட வந்து பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது ஃபைனலா அடிச்சுன்னு வச்சுக்கலாம் 45.71 ஆல்ரெடி அடிச்சுட்டு அதனால சொன்னேன். 45.71 வரும். ஸோ அப்போ வரும் 46ன்னு எடுக்கலாமா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். அதேதான் 3/5 ஆஃப் த ஸோ 3/5 ஆஃப் த ஜேர்னி வந்து 1 மணி நேரத்துக்கு 84 கிலோமீட்டரா. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்ப என்ன? 5ல 3 மடங்கு வந்து போயிட்டாங்க. மிச்சம் 2 மடங்கு இருக்கும் ரைட்டா. 2/5 அப்படின்னு இருக்கும். அது வந்து மணிக்கு வந்து 56 கிலோமீட்டர். அதோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் எல்லாமே ஜில கேட்ட கொஸ்டினை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதன் மூலமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஒரு பேட்டர்ன் டைப் வைஸ் லேர்ன் பண்றது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ வருது. கரெக்டா வருதான்னு நீங்க வந்து பார்த்துக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு கேட்கலாம். ஸோ இப்போ அடுத்து போயிடலாம். A bus goes from city B to Q in 45 minutes, covering a distance of 60 kilometers, and come back to city B the speed of 40 kilometers per hour. Average speed of the bus in the journey வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கிலோமீட்டர் பவர்ல தான். ஒரு பேருந்து நகரம் பில இருந்து கியூ வரை 45 நிமிடங்களில் 60 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது. பில இருந்து கியூக்கான டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு இதுலயே எவ்வளவா 60 கிலோமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சது. அடுத்து என்ன சொல்றாங்க? பின்னர் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மீண்டும் பி நகரத்திற்கு திரும்பிது. அதே பஸ் என்னன்னா கியூல இருந்து ஒரு ரைட்டா. அப்ப கியூல இருந்து திரும்பி வருது. இந்த இடத்துல என்னன்னா மதுரையில இருந்து வந்து எங்க போறோம்? ராமேஸ்வரம் போறோம். ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை வரும். டிஸ்டன்ஸ் என்ன மாற போதா என்ன? அதே டிஸ்டன்ஸ் தானே இருக்க போகுது. அப்ப இங்கேயும் திரும்பி வரும்போது என்ன? அதே 60 கிலோமீட்டர் தான். ரைட்டு. என்ன கேட்குறாங்க? முழு பயணத்தோட சராசரி வேகம் என்ன? அவ்வளவுதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு ரைட்டா. ஸோ டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா 2 ஸ்பீடு இருக்கணும். 2 ஸ்பீடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீடு தான் இருக்கு. இன்னொரு இதுக்கான ஸ்பீடு கொடுக்கல. அப்ப என்ன பண்ண முடியாது? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப நார்மல் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும் ரைட்டா. ஸோ நார்மல் பேட்டர்னுக்கான நார்மல் தானே ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தான். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல டோட்டல் டைம் டைம் ஒன்று கண்டுபிடிப்போம். டைம் வந்து 45 நிமிஷம் சொல்றாங்க ரைட்டா. ஸோ 45 மினிட்ஸ் அவங்களே டைம் கொடுத்துருக்காங்க. 45 மினிட்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்? எல்லாத்தையும் ஹவர்ஸ்ல எடுத்துக்கிறேன். ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப 45 நிமிஷத்தை எப்படி வரும்? 0.75 அப்படின்னு எடுக்கலாமா? ஏன் அப்படின்னா 60 நிமிஷம் தான் வந்து 1 ஹவர். அதுல 45 இருக்கும்போது 0.75 அப்படின்னு வந்து எடுக்கலாம். இது டைம் ஒன்று கொடுத்தனால அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன சொன்னாங்க? டைம் டூ. அதை நம்ம கண்டுபிடிப்போம். டைம் டூக்கான டிஸ்டன்ஸ் அதே தான் இருக்க போகுது. 60 இருக்க போகுது. ஏன்னா அதுக்கான ஸ்பீட் எவ்வளோ? 40 கொடுத்துருக்காங்க. அப்ப இது அடிக்கும் போது என்ன வரும்? 60 ஐ மீன் 6/4 அப்படின்னு வரும். அதை அடிச்சோன்னா 1.5 ஹவர்ஸ் வரும். அப்ப டோட்டல் டைம் இங்க ஒரு 1.5 இங்க ஒரு 0.75 ரெண்டையும் கூட்டும் போது எவ்வளவு வரும்னா 2.25 ஹவர்ஸ் அப்படின்னு வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? போகும்போது ஒரு 60 திரும்பி வரும்போது ஒரு 60 ரைட்டா. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு வர தூரம். நார்மல் ஒரே தூரத்தை மட்டும் எடுக்கிறார். வேற 60 மட்டும் எடுக்கிறாரு. அதனால என்ன வரணும்? இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்றதுதான்.
அப்ளை பண்றதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் போகும்போது ஒரு 60, திரும்பி வரும்போது 60, அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் 2.25. ஏன்னா போயிட்டு வர்றதுக்கான இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 120 வருமா, 120 பை 2.25. புள்ளி போறதுக்காக நீங்க மாத்தலாம், இல்ல அப்படியே வச்சு அடிக்கும்போது கூட இவர் வரும். அடிக்கும்போது 53 கிட்ட வரும். 53 பாயிண்ட் வந்து 33 தான். இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அக்யூரேட்டா நீங்க வந்து ஏன்னா மைன்யூட் லெவல்ல அடிச்சு ஆன்சர் பண்ணாதான் உங்களால ஆன்சர் எடுக்க முடியும். ஏன்னா இங்க 53லே 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி போக முடியாது. 53க்கு அப்புறம் கரெக்டா வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து அமையும். அதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க கரெக்டா அடிச்சு ஃபைனலைஸ் பண்ணாதான் ஆன்சர் எடுக்க முடியும். கொஸ்டின் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஆல்ரெடி சொன்னதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. சேமான டிஸ்டன்ஸ் இருக்கணும், 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீடு கொடுத்தது அந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, a man goes to Ahmedabad from Kolkata at a speed of 9 km per hour and return to Kolkata at a speed of 18 km per hour through the same route. What is his average speed of the entire journey? இது அக்யூரேட்டா நீங்க எடுக்கலாம். அதாவது அகமதாபாத்ல இருந்து கொல்கத்தா போறாங்க, அகமதாபாத்ல இருந்து கொல்கத்தா போறாங்க, திரும்பி கொல்கத்தாக்கு தான் வராங்க, சேம் ரூட்ல தான் வராங்க. அப்ப டிஸ்டன்ஸ் மாற போறது இல்லை ரைட்டா, ஏன்னா ஒரே தான், சேமான டிஸ்டன்ஸ் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க, வேற வேற ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம்ல. என்ன ஃபார்முலா, 2xy by x plus y, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டா வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் என்பது என்ன அப்படின்னா மொதல் ஸ்பீடு, ஒய் என்பது ரெண்டாவது ஸ்பீடு. அப்ப என்ன இருக்கும், 2 இன்ட்டு மொதல் ஸ்பீடு 9, ஒய் வந்து எவ்வளோ 18, எக்ஸ் பிளஸ் ஒய் 9 பிளஸ் வந்து 18 அப்படிங்கிற ஒரு ரேட்டா. என்ன ஒரு மேல இது பண்ணா 2 இருக்கு சார், 2 இன்ட்டு 18 இன்ட்டு 9 போட்டா 162ன்னு வரும். 18 பிளஸ் 9 போட்டா 27 அப்படின்னு வரும். இதை அடிச்சோன்னு வச்சுக்கலாம், 3, 162, 18, 1 3 3 அடிச்சுனா 6 3 18, 6 6 6 12. அப்ப எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 12 கிலோமீட்டர் பர் அவர். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். புரியும் நினைக்கிறேன், ஏன் இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு புரியணும். இதே தான், இதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. இதுல என்ன, ஆயுஷ் வந்து என்ன பண்றாங்க, சண்டிகர்ல இருந்து லுதானியா வந்து போறாங்க, அதுக்கான ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் வர்றது ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க பாருங்க, 97 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீட். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் டி வருதான்னு நீங்க செக் பண்ணுங்க. அதே இதுல இன்னொரு சென்னை டு ஹைதராபாத், சரி சென்னைக்கு போறாங்க ஹைதராபாத்ல இருந்து, ஹைதராபாத்ல இருந்து என்னன்னா சென்னைக்கு போறாங்க, அதுக்கான ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஹைதராபாத்ல இருந்து சேம் ரூட்ல வந்து திரும்பி போறாங்க, அதுக்கான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு. இந்த கண்டிஷன்ஸ் கரெக்டா என்னது, டிஸ்டன்ஸும் சேமா இருக்கணும் ரைட்டா. இந்த டிஸ்டன்ஸ் சேமானா எஸ், ஏன்னா சென்னையில இருந்து ஹைதராபாத், ஹைதராபாத் இருந்து சென்னை, டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. அடுத்து என்ன, 2 ஸ்பீட் இருக்கணும், எக்ஸ் ஒய் இருக்கணும். எஸ் 2 ஸ்பீட் இருக்கு, இருந்தாவே என்னன்னா ஷார்ட்கட், ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக தாண்டு செக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்த அடுத்த ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். அதாவது இதே தான், இதுல இருக்கிற வேற பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின்ஸ் பாருங்க, ஜாகிர் travel from city A to city B. Jagir drive his car 2/3 of his normal speed. Then he reaches city B 10 minutes late. Find the time in minute the Jagir would have taken to travel from city A to city B if he drove at his normal speed. ஒன்றும் கிடையாது, தமிழ்ல பாருங்க அழகா புரியும். சாகிர் நகரம் ஏயிலிருந்து நகரம் பி வரை பயணம் செய்கிறார், ரைட்டு. அவர் தனது சாதாரண வேகத்தின் 2/3 வேகத்தில் காரை ஓட்டினால் அவர் நகரம் பியை 10 நிமிடங்கள் தாமதமாக வந்து அடைகிறார். இது உண்மைதானே, நார்மலா போற ஸ்பீட்ல இருந்து கம்மி பண்ணி போறோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் லேட்டா தான் போய், ஆல்ரெடி வந்துன்னா ஆஃபீஸுக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன்,
தினம் தினம் வந்து கரெக்டான ஒரு ஸ்பீட்ல போறோம்னா கரெக்டான டைம்ல போய் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்ல மீட் பண்ணுவோம். பட் அதே கொஞ்சம் நம்ம வந்து ஸ்லோவா போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆஃபீஸ் போகும்போது லேட் ஆயிரும்ல. அதான் இங்கேயும் சொல்றாங்க. அவர் தனது சாதாரண வேகத்தில் பயணம் செய்திருந்தால் நகரம் ஏயிலிருந்து பி வரை செல்ல எத்தனை நிமிடங்கள் எடுத்திருப்பார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் வருதுன்னு வச்சுக்கங்களேன், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். என்ன டைப்னா இங்க பாருங்களேன். அதாவது இந்த மினிட் லேட்டா வருது. நார்மலா போற ஸ்பீட விட கம்மியான ஸ்பீட்ல போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வராங்க. இது வந்து ஒரு டைப். இந்த டைப் வந்தாவே ஒரு பேட்டர்ன்ல சால்வ் பண்ணணும். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து நல்லா கவனிங்க. ஸ்பீடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இந்த பேசிக்ஸ் வச்சு தான் என்ன பண்ண போறோம்னா, இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போறோம். அது எப்படி சார் கேட்டீங்கன்னா, அதாவது என்ன? இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். ரொம்ப வேகமா வந்து பைக்ல போறோம்னு வச்சுக்கலேன். அங்க போய் சேர இடம் என்ன? ரொம்ப கம்மியான டைம்லயே போயிரும்ல. அதான். வேகமா போனோம்னா டைம் கம்மியா எடுக்கும். அதே நம்ம கம்மியா போறோம்னு வச்சுக்கலேன். அதான் சாரி கம்மியா போறோம்னா, ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா போறோம்னு வச்சுக்கலேன். டைம் என்ன இருக்கும்? அதிகமான டைம் எடுக்கும் ரைட்டா? இது பேசிக்ஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இத வச்சு தான் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? நார்மல் ஸ்பீட்ல இருந்து 2/3 ஆஃப் த ஸ்பீட் தான் போறான்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நார்மல் ஸ்பீட் வந்து இந்த கொஸ்டின் புரியுறதுக்காக உங்களுக்கு நான் அஸ்யூம் பண்றேன். அதாவது என்ன பண்றேன்னா, 3 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சும்மா வந்து நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். 3 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன ஆகும்? 2/3 ஸ்பீட். இது வந்து நார்மல் ஸ்பீட். இதுல இருந்து 2/3 அப்படின்னா என்ன ஆகும்? 3ல அதாவது இப்போ நியூ ஸ்பீட் ரைட்டா? போற நியூ ஸ்பீட். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. அப்போ 3ல 2/3 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு ஆகும்? 2 வருமா? ஸோ அப்ப 2 கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் என்ன பண்றாருன்னு வச்சுக்கலாம் போறாரு. நார்மலா போனா 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர். ஆனா அவரோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. 2/3 வேகத்துல தான் போறாரு. அப்ப 2 கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் வந்து போவாரு. இப்ப நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியாதுல. ஏ என்ற பிளேஸ் பி என்ற பிளேஸுக்கு போறாரு. நான் என்ன பண்றேன்னா அஸ்யூம் பண்ணி ஒரு 6 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன். ரைட்டா? 6 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன். இப்ப நார்மல் ஸ்பீட்ல நல்லா கவனிங்க. நார்மல் ஸ்பீட்ல ஏல இருந்து பிக்கு போனா அவருக்கு எவ்வளவு? அதாவது என்ன 6 கிலோமீட்டர்னா 2 மணி நேரம் எடுத்திருக்கும் ரைட்டா? ஸோ அதுல அத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீடுக்கான ரேஷியோ எடுத்துக்கிறேன். அதாவது நார்மல் ஸ்பீடு அதோட ரேஷியோ நியூவான நியூவான ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன வரும்? ரேஷியோனா அது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். 3:2ன்னு வச்சுக்கிறேன். 3:2 இருக்கட்டும். இப்ப நான் 6 கிலோமீட்டர் இருக்கா? நல்லா கவனிங்க. டைம் இப்ப நார்மலான ஸ்பீடு 1 மணி நேரத்துக்கு நான் 3 கிலோமீட்டர் போறேன்னா, அந்த 6 கிலோமீட்டர்ல என்ன 2 மணி நேரத்துல போறேன். அப்ப டைமிங் இதுக்கான டைமிங் என்ன அப்படின்னா 2 கிலோமீட்டர். அடுத்ததுல பாருங்க. என்ன ஆகும்? ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்கேன். 2 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் தான் போறேன். அப்படி போனா எனக்கு என்ன ஆகும்? இந்த 6 கிலோமீட்டர்ல 3 மணி நேரம் ஆகும் ரைட்டா? 3 மணி நேரம் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து பிக்கு போய் நான் வந்து சேருவேன். அப்ப 3 மணி நேரம். இதுக்கான டைமிங். நான் ஸ்பீட் ஸ்லோ பண்றதுனால அதுக்கான டைமிங் வந்து என்னன்னா இருக்கு. இப்ப டைமோட ரேஷியோ எடுக்கிறோம். 2:3 ரைட்டா? நார்மல் ஸ்பீடோட டைம் எது? நியூ ஸ்பீடோட டைம் எது? நல்லா கவனிங்களேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? வேகமா போகும்போது அதாவது ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் கம்மியா இருக்கும். ஸ்பீடு குறைஞ்சது அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல நார்மல் ஸ்பீடு. இந்த இடத்துல இருக்கிற இந்த நார்மல் ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா? இங்க என்ன ஆகுது? அதாவது நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதுக்காக தான். நார்மல் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ன்னு இருக்கு. அதுக்கான டைம் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. நியூவான ஸ்பீடு இங்க 2ன்னு இருக்கு. அதுக்கான டைம் என்ன? 3ன்னு இருக்கு. அப்ப என்ன மீனிங்? நான் நார்மலான ஸ்பீட்ல போகும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா 2 மணி நேரத்துல போயிருப்பேன். ஸ்பீடு கம்மியாகறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா டைம் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரைட்டா? அப்ப அந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. இந்த டைம் இன்க்ரீஸ் இது வந்து 2 மணி நேரம். இது 3 மணி நேரம். இந்த டைம் இன்க்ரீஸுக்கான ரீசன் என்ன? டைம் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான இததான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு நான் ஹவர்ல வச்சு சொல்லிட்டேன். அதனால இந்த இதுல கன்ஃபியூஷன் வரலாம். இத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூனிட் எடுக்கலாம். மடங்குன்னு கூட நீ எடுத்துக்கலாம். அதாவது 3:2 மடங்கு. ஸோ ஸ்பீடோட ரேஷியோ வந்து 3:2. இதோட இன்வெர்ஸா தான் என்ன இருக்கும்னா டைம் இருக்கும். அதனால 2:3 தான் டைம். இது வந்து ஸ்பீடோட ரேஷியோ. இது வந்து டைமோட ரேஷியோ.
இப்ப ஸ்பீடு குறையறதுனால என்ன இருக்கு, எனக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆகுறது இது வந்து 2 மடங்கு, இது 3 மடங்கு. இந்த இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த இன்க்ரீஸ் ஆகுறது எத்தன? நார்மலா 2 மடங்கு இருந்தது. இப்ப 3 மடங்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2ல இருந்து 3 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 1 மடங்கு இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 மடங்குக்கான டைம் இன்க்ரீஸ் ஆகுறதான். அதுதான் என்ன குடுத்திருக்காங்க? 10 நிமிஷம் குடுத்திருக்காங்க. டைம் இன்க்ரீஸ்னா அவ்வளவு நேரம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டுன்னு அர்த்தம். அந்த 1 மடங்குக்கான டைமிங் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொடுத்த வந்து 10 மினிட்ஸ் ரைட்டா? கொடுத்த 10 மினிட்ஸ். அவன் என்ன கேட்டிருக்கான்? நார்மலா போகும்போது, நார்மலான டைம்ல போயிருந்தா, அதாவது நார்மலான ஸ்பீட்ல போயிருந்தா, அவர் வந்து என்னன்னா எவ்வளவு டிவில, அதாவது நார்மல் ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு நேரத்துல போயிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நார்மல் ஸ்பீடுக்கான மடங்கு எவ்வளோ? நார்மல் ஸ்பீடுக்கான மடங்கு வந்து டைம் பாருங்களேன். எவ்வளோ? 2 தானே, 2 மடங்கு தானே. 1 மடங்கு 10 நிமிஷம்னா 2 மடங்கு எத்தனை நிமிஷம் வரும்? நல்லா கவனிங்க. 2 மடங்கு எத்தனை நிமிஷம் வரும்? 1 மடங்கு 10 நிமிஷம்னா 2 மடங்கு 20 நிமிஷம் வரும். அப்ப நார்மலா அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கலேன், 20 நிமிஷத்துல போயிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஏ தான் வரும். உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அகைன் வந்து பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான். அதே பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்க? மனோஜ் வந்து டிராவல் பண்றாரு. சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு. மனோஜ் டிரைவ் இஸ் கார் 1/5 ஆஃப் தி நார்மல் ஸ்பீடு. தென் ஹி ரீச்சஸ் சிட்டி பி வந்து எவ்வளவா? 36 நிமிஷம் லேட். நார்மலா போயிருந்தான்னு வச்சுக்க, கரெக்டான ஸ்பீடுக்கு போயிருப்பாரு சார். கரெக்டான டைமுக்கு போயிருப்பாரு. பட் அவரோட ஸ்பீடு மாறுறதுனால அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கு ரைட்டா? அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துறத நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ண போறோம். அந்த ஈக்குவேட் பண்றதுக்காக தான் ஸ்பீடு ரேஷியோ, டைம் ரேஷியோ எடுக்க போறோம். அதுக்காக தான் என்ன? ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம் அந்த பேட்டர்னை வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த டைம் மனோஜ் taken to travel from city A to city B is he true at his normal speed. அதே தானே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து பி போறாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா நார்மலான ஸ்பீட் நம்மளுக்கு தெரியாது ரைட்டா? நார்மலான ஸ்பீடை என்ன பண்ணிக்கிறேன்? ஸோ நார்மலான ஸ்பீடை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 5 மடங்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் மடங்குல சொல்றேன். ஆர் வந்து நீங்க யூனிட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 5 யூனிட். ஏன்னா கிலோமீட்டர்ல வச்சு சொன்னேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கும். அதனாலதான். ஸோ 5 மடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அசியூம் பண்ற மாதிரி. நார்மல் ஸ்பீட் என்ன பண்றேன்? 5 யூனிட்ல போற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும்? நியூவான ஸ்பீட் ரைட்டா? அது நார்மல், இது நியூவா. நியூவான ஸ்பீட் என்ன சொல்றாங்க? 1/5 ஆஃப் த நார்மல் ஸ்பீட். 5 யூனிட்ல 5 யூனிட்ல 1/5. 1/5னா எவ்வளவு வரும்? 1 மடங்கு தானே வரும். அப்போ 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூனிட் 6 மடங்கு. முதல்ல 5 மடங்குல போறேன். இப்போ 1 மடங்குல வந்து போறேன் ரைட்டா? அப்ப ஸ்பீடோட ரேஷியோ. ஸ்பீடோட ரேஷியோ என்ன வரும்? 5:1. அப்ப 5:1 தான் ஸ்பீடோட ரேஷியோனா டைம் ரேஷியோ என்ன இருக்கும்? அப்படியே அதுக்கு அப்படியே இன்வர்ஸா இருக்கும் ரைட்டா? இன்வர்ஸா இருக்குன்னா 1:5 இருக்கும். 1:5 இருக்கும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் 5 மடங்குல, அதாவது ஸ்பீடு நார்மலான ஸ்பீட்ல வந்து போறேன் ரைட்டா? அதுல இருந்து ஸ்பீடை கம்மி பண்றேன். நார்மலான ஸ்பீட்ல போகும்போது அதுக்கான டைம் நான் கம்மி பண்றதுனால என்ன ஆகுது? டைம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து என்னன்னா ஸ்பீட் ரேஷியோ, டைம் ரேஷியோ எடுத்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவன் நார்மலா, அதாவது ஸ்பீடு கம்மியாகறதுனால அவனுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதா? 36 நிமிஷம் லேட்டா போறான்னு அர்த்தம். இது நார்மலா போன டைமிங் ரைட்டா? 10 நிமிஷம். இது நார்மலா போன டைம். இது புதுசா போன டைமிங். அப்ப நார்மலா போனதுல இருந்து புதுசா போன டைமிங் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த இன்கிரீஸ் ஆகுறது எத்தனை மடங்கு இன்கிரீஸ் ஆகுது? அதாவது 1 மடங்கு, இது ஒரு 5 மடங்கு. நடுவுல எத்தனை மடங்கு நடுவுல? 4 மடங்கு இருக்கு ரைட்டா? அப்ப 4 மடங்கு, நல்லா கவனிங்க. அந்த 4 மடங்கு தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிலே ஆன டைமா இருக்கும் ரைட்டா? 1 மடங்கு, அதாவது 1 யூனிட் 5 யூனிட், அதுல நடுவுல இருக்க கேப் 4 யூனிட். அந்த 4 யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எடுத்த எக்ஸ்ட்ரா டைமா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்? அந்த 4 யூனிட்டை 4 மடங்கு எதோட ஈக்குவல் பண்ணிக்கிறேன்னா, அவர் எவ்வளவு நேரம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வந்தாரு, அதாவது லேட்டா எடுத்தாருன்னா 36 நிமிஷம் ரைட்டா? அதுதான் அந்த 36 நிமிஷம். அந்த 4 யூனிட் தான் 36 நிமிஷம் மினிட். 4 யூனிட் வந்து 36 மினிட்னா அதுல இருந்து என்ன? ஒரு யூனிட்டை வந்து கண்டுபிடிச்சலாம். ஒரு யூனிட் 36/4 வரும் ரைட்டா? ஸோ அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா அவன் கேட்டது என்ன? ஃபைண்ட் த டைம். நார்மலான ஸ்பீட்ல போகும்போது அவருக்கு எவ்வளவு டைம் வரும் தான் கேட்டிருக்கான். நார்மலா போகும்போது அவரோட டைம் ரேஷியோ என்ன? 1 ரைட்டா? அப்போ ஒரு யூனிட் பார்த்தா போதும். அப்போ ஒரு யூனிட்டோட வேற எதுனா 9 மினிட் தான் என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். ஆப்ஷன் வந்து டில இருக்கு.
ஸ்பீட் ரேஷியோ டைம் ரேஷியோ எடுத்து அதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், நல்லா கவனிங்க. அந்த டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்க எதோட ஈக்குவலன் பண்ணிக்கலாம்னா, அவங்க எவ்வளவு நேரம் வந்து லேட்டா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்களோ அதோட ஈக்குவலன் பண்ணி அதுல இருந்து அவன் என்ன கேட்பான்னா ஒரிஜினல் தான் கேட்பான். அந்த ஒரிஜினலுக்கான இது இருக்கும் பாத்தீங்களா, அதை மடங்கு இல்ல யூனிட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சலாம். இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்கும் போது இப்படிதான் சால்வ் பண்ணணும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டினுக்கான எல்லாமே பாருங்க, எல்லாமே ஜிடில கேட்டதான். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். இதுல ரவி வந்து டிராவல் பண்றான்னு சொல்றாங்க, 2/3 ஆஃப் த நார்மல் ஸ்பீட் சொல்றாங்க, அதுக்கான லேட்டா இருக்கிறது கொடுத்துருக்காங்க, ஒரிஜினலா போகும்போது எவ்வளவு டைம்ல போவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் பேட்டர்ன் தான். அதே தான் அடுத்த கொஸ்டின். இல்ல சேட்டான்னு வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுல வந்து பானு வச்சு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்து ஜகீரை வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனோஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து கமல், அகைன் அடுத்து பானு வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜாகீர் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனிஷ் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து லோகேஷ். பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின் இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து ஜிடில கேட்டது. நான் எதுவுமே வந்து ரேண்டமா எங்கேயாவது போய் எடுத்துலாம் வரல, ஜிடில கேட்ட கொஸ்டினை மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரே டைப்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப ஒரே டைப்போட பேட்டர்ன் நம்ம நல்லா புரிஞ்சுட்டாவே கொஸ்டின்ஸ் கேட்கும் போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் வே ஆஃப் லேர்னிங். ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப அடுத்து போயிடலாம். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்லயே பார்க்கலாம். இன் a circular race of 1500 meter, A and B start running simultaneously at speed of 27 km per hour and 45 km per hour respectively from the same point at the same time. After how much time will they meet at a starting point for the first time if they are running in opposite direction? ஒன்றும் கிடையாது, தமிழையும் பார்க்கலாம். 1500 மீட்டர் வட்ட பந்தயத்தில் ஏ மற்றும் பி ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் முறையே மணிக்கு 27 கிலோமீட்டர் மற்றும் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடத் தொடங்கின்றனர். அவர்கள் எதிர் திசையில் ஓடும் போது முதல் முறையாக ஆரம்ப இடத்தில் எத்தனை நேரத்திற்கு பிறகு சந்திப்பார்கள்? இல்ல க்ளூவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு சர்க்குலர் ரேஸ், ரைட்டா? ஒரு வட்ட பந்தயம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்ட பந்தயம்னு சொல்லும் போது என்ன, ஜஸ்ட் வந்து வட்ட மாதிரி எடுத்துக்கங்க. அந்த வட்ட பந்தயத்துல என்ன ஓடுறாங்க, 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுனா. ஆப்போசிட் டைரக்ஷன், ஒருத்தர் இங்கிட்டு ஓடுவாரு, இன்னொருத்தர் இங்கிட்டு ஓடுவாரு. இவர் ஏன்னு வச்சுக்கலாம், இவர் வந்து பின்னு வச்சுக்கலாம். சரி, ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கான ஸ்பீட் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த ரேஸோட வந்து, அதாவது இந்த சர்க்குலர் ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வட்டத்தோட வந்து அளவு சொல்லிட்டாங்க, 1500 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல 2 பேரும் ஓடும் போது என்ன பண்ணானா, இவரும் இங்கிட்டு வருவார், ரைட்டா? இவர் இப்படியே ஓடி வந்து இந்த சைடு வருவாரு. இங்கிட்டு இருக்கிறவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுவார், ரைட்டா? இங்கிட்டு இருக்கிறவர் ஓடி வந்துருன்னா இந்த சைடு வருவாரு. இப்ப எந்த இடத்துல 2 பேர் வந்து மீட் பண்ணணும், அதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல மீட் பண்ணணும். அதுல எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா 2 பேர் ஓடும்போது நடுவுல எங்க வேணா மீட் பண்ணலாம், இந்த இடத்துல மீட் பண்ணலாம், இங்க மீட் பண்ணலாம், இங்க மீட் பண்ணலாம், எந்த இடத்துல வேணா மீட் பண்ணலாம். ஆனா கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல 2 பேர் வந்து மீட் பண்ணுவாங்க, அது எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தாவே முதல்ல 1500 மீட்டர் இருக்கா, இப்ப ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த 1500 மீட்டர் ஏ வந்து என்னன்னா எவ்வளவு நேரத்துல, அந்த ஒரு ரவுண்டு முடிக்க எவ்வளவு நேரத்தை எடுப்பாரு அது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பி எவ்வளவு நேரத்துல வந்து முடிப்பாரு. இது ரெண்டும் பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா அதை கண்டுபிடிக்கிங்க பாருங்க, எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. நம்ம என்ன 1500 மீட்டர் தான், அப்ப என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர் 27 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்டா மாத்திக்கிறேன். கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பை செகண்ட்ல மாத்தணும். என்ன 27 5/8 மல்டிப்ளை பண்ணா போதும், அவ்வளவுதான், ரைட்டா? சரி, நம்ம அடிக்கும் போது ஃபைனலா 7.5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். அடுத்து என்ன,
45. 45 கிலோமீட்டர் பர் ஹவர். இதையும் மாத்தும் போதுன்னா 45 இருக்கு இன்ட்டு 5 வந்து 18 அப்படின்னு போடுவோம். இதை அடிக்கும்போது ஃபைனலா 12.5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வரும். சரி, இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க, ஒரு செகண்டுக்கு 7.5 மீட்டர் யாரு போவானா ஏ போவார். அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 12.5 மீட்டர் என்ன பண்ணுவார் யார் போவாரா பி போவார். 1500 மீட்டர் பண்ணணுமா? ஏ வந்து 1500 மீட்டர். என்ன பண்ணணும்? 1500 மீட்டரை எவ்வளவு டைம்ல எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன டைம் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா, ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வே டைம். டைம் வேணா டிஸ்டன்ஸ் வே ஸ்பீட், ரைட்டா? ஸோ அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1500. ஸ்பீட் எவ்வளோ? 7.5 மீட்டர் பை செகண்ட். 1500 7.5 அடிக்கும் போது 200 அப்படின்னு வரும். 200 செகண்ட் அப்படின்னு வரும், ரைட்டா? இது T1. T1 மீன்ஸ் வந்து அந்த ஏ என்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஒரு ரவுண்டை முடிக்கிறதுக்கு அவருக்கு 200 செகண்ட் எடுக்குது. அதே மாதிரி T2 கண்டுபிடிச்சலாம். ஸோ T2 சேம் இதுதான், 1500 தான். இவருக்கான ஸ்பீட் வந்து 12.5 மீட்டர் பை செகண்ட். அப்போ 1500 12.5 அடிக்கும் போது 120 அப்படின்னு வரும். இப்போ என்ன மீனிங்னா ஏ, ரைட்டா? ஸோ ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 200 செகண்ட்ல அந்த ஃபுல் ரவுண்ட் எடுப்பார். பி வந்து 120 செகண்ட்ல அந்த ஃபுல் ரவுண்ட் என்ன பண்ணிடுவாருன்னா முடிச்சிருவாரு. அப்போ முதல் இவங்க 200, இவர் வந்து ஏ வந்து 200, பி வந்து 120. இப்படியே போகும்போது அதாவது சுத்திக்கிட்டே வருவாங்க, ரெண்டு பேருமே வந்துன்னா சுத்திக்கிட்டே வருவாங்க. எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வருவாங்கன்னா இவங்க ரெண்டுக்கும் காமனான ஒரு வேல்யூ வரும். அதாவது 200க்கு அப்புறம் என்னன்னா அடுத்த ரவுண்டு 400 அப்படின்னு வரலாம், அடுத்த ரவுண்டு என்ன 600 அப்படின்னு வரும், ரைட்டா? நான் 200 ரூபா கூட்டுறேன், இங்க 120 இருக்கு. ஸோ 120 என்ன 240 அப்படின்னு வரும், ரைட்டா? 240 அடுத்து 360 வரும். அடுத்து என்ன வரும்? 360. அதுக்கப்புறம் ஒரு 120 கூட்டினா 480 வரும். அடுத்து ஒரு 120 கூட்டினா 600 வரும். அப்ப என்னன்னா இதை நல்லா கவனிக்கலாம், இங்கேயும் 600 இங்கேயும் 600 வருது, ரைட்டா? இந்த 600 வருது பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே வரும். அதுக்கு முன்னாடி உங்க 400க்கு அப்புறம் 600 போறாரா, இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஏ வந்து 200, ரைட்டா? 200 செகண்ட்ல வந்து சுத்தி வராரு. பி வந்து 120 செகண்ட். இப்ப ரெண்டாவது ரவுண்டு போகும்போது ரெண்டாவது ரவுண்டு ஏ வந்து 400 போயிருவார், ரைட்டா? அதாவது 400 செகண்ட் எடுக்கும். இவருக்கு 240. இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஆனா எங்கே நடுவுல ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஏதோ ஒரு மூலையில வந்து என்னன்னா மீட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தேவை என்ன? ஆரம்ப இடத்துல மீட் பண்ணும். அந்த ஆரம்ப இடம் வந்து ரெண்டுக்கும் வேல்யூ சேமா இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலன்னா, டைரக்டா நம்ம எல்சிஎம் பார்த்தா போதும். அதாவது இந்த 200 செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுக்கும் அதே மாதிரி இந்த 120 இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது ரெண்டுக்கும் என்ன பண்ண போதுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ 200க்கும் 120க்கும் எல்சிஎம் வந்து எடுக்க வேண்டியதுதான். 200க்கும் எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்னா 600 தான் வரும். 600 செகண்ட். அந்த 600 செகண்ட்ல தான் என்னன்னா ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. அப்ப 600 செகண்ட் மினிட்ல சொல்லும்போது, ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே மினிட்ல இருக்குது. அப்ப என்ன வரும்? 10 நிமிஷம் அப்படின்னு வரும், ரைட்டா? 10 மினிட்ஸ் இங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ புரியும் நினைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி நான் பண்றேன்னு புரிஞ்சுக்கேன். அடுத்து வாங்க, செகண்ட் கொஸ்டின். There are 3 person M, N and P. They are running in the same direction around a circular track of length 150 meter. Their speed are 20 meter by second, 15 meter by second and 12 meter by second respectively. If they start at same time and same point, then after what time do they meet for the first time? M, N and P என்ற 3 பேர் 150 மீட்டர் நீளமுள்ள வட்டப்பாதையில் ஒரே திசையில் ஓடுகின்றனர். அவர்களின் வேகங்கள் முறையே வினாடிக்கு வந்து என்னன்னா 20 மீட்டர், அடுத்து வினாடிக்கு 15 மீட்டர், அடுத்து வினாடிக்கு 12 மீட்டர் ஆகும். அவர்கள் ஒரே நேரத்தில் மற்றும் ஒரே இடத்தில் தொடங்கினால் முதலையாக அவர்கள் எத்தனை நேரத்திற்கு பிறகு சந்திருப்பார்கள்? இதுக்கு முன்னாடி பார்த்தா பாத்தீங்களா, அதேதான், அதே பேட்டர்ன் தான் இங்கே கேட்டிருக்குங்க. அப்ப என்ன நார்மலா பண்ற மாதிரி 150 மீட்டர் அந்த ட்ராக் லென்த், ரைட்டா? 150 மீட்டர் இருக்குன்னா சர்க்கிள் இருக்கிற 150 மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. 3 பேர் இருக்காங்க. 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் 3 பேருக்கும் ஸ்பீட் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன டைரக்ஷன்ல ஓடுறாங்கன்னா சேம் டைரக்ஷன் தான், ஒரே டைரக்ஷன் என்ன பண்ண ஓட போறாங்க.
அப்படி ஓடும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 3 பேரும் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஆரம்பிப்பாங்க. 3 பேரும் எந்த இடத்துல வந்து கரெக்டா காமனா ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனாவது செகண்ட்ஸ் டைம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? லென்த் குடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஓடுறதுக்கான டைம் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஏக்கான டைம் வந்து கண்டுபிடிப்போம். எம்ன்னு இருக்கு. நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். எம்னே வச்சுக்கலாம். எம்ன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன வரும்? 150 மீட்டர் ரைட்டா? ஸோ அதுக்கான ஸ்பீடு வந்து 20. அப்ப 150 20ஆல அடிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா, அகைன் 7.5 தான் வரும். பட் என்ன பண்ண வேணாம்னா அடிக்க வேணாம். அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். 15/2ன்னே வச்சுக்கலாம். நான் எதுக்குன்னு சொல்றேன். அடுத்து எண் ரைட்டா? ஸோ அடுத்து எண். அவர் எவ்வளோ? 150. கீழ வந்து என்னன்னா 15ன்னு வரும். ஸோ அடிக்கும்போது என்ன வருது? 10ன்னு வரும். சரி இது எடுத்துக்கட்டும். 10ன்னு இருக்கு. அடுத்து என்ன? டைம் யாரோடது? பியோடது. அவங்களுக்கு என்ன? அதான் 150 தான். இவ்வளவு எவ்வளவு வரும்னா 12ன்னு வரும். சரி இத அடிக்கப்போம். என்ன இருக்குன்னா 150 இருக்கு. கீழ 12 இருக்கு. சரி இது என்ன பண்ணலாம்? 2 இத அடிச்சோம் அப்படின்னா 25 அப்படின்னு வரும். நான் எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னா, அதாவது 15/2 இருக்கா? அடுத்து 10 இருக்கா? அடுத்து 25/2. இந்த இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னா, காமனா 3க்கும் காமனா ஒரு இடத்துல வந்து என்னன்னா மீட் ஆகுற செகண்ட் இருக்கும். அந்த செகண்ட் எல்லாம் வந்து 3 பேரும் ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மீட் பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மூலம் ஈஸியா என்ன பண்ணா எல்சிஎம் பண்ணலாம். எப்படி ஈஸியா எல்சிஎம் பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அது இந்த மாதிரி வந்து பின்ன வடிவத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? எல்சிஎம் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்சிஎம் கேட்டிருந்தா மேல இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த பின்ன வடிவத்துல நியூமரேட்டர் மேல இருக்கிற வேல்யூக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது 15, 10, 25க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழ இருக்கிறதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எப்போதும் பின்ன வடிவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ 2 அதே மாதிரி கீழ 1 இருக்கிறதாத்தும் அடுத்து வந்து 2 இருக்கு. நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். எல்சிஎம் 15, 10, 25. ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானா வகுத்தல் போட்டோம்னா, ஸோ மேல இருக்குது இதுக்கு டானா வகுத்தல் போட்டோம்னா 150 அப்படின்னு வரும். ஹெச்சிஎஃப் இதுக்கு காமனா எல்லாமே பார்க்கும்போது 1 தான் வரும் ரைட்டா? ஹெச்சிஎஃப் 1 வரும். எல்சிஎம் வந்து 150. அப்ப என்ன? இந்த மாதிரி பின்ன வடிவத்துல இருக்கிறத மாத்தி என்ன பண்ணுவோம்னா, எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப் அப்படின்னு எடுப்போம். எல்சிஎம் வந்து 150, ஹெச்சிஎஃப் 1. அப்ப என்ன வரும்? 150 அப்படின்னு வரும். இப்ப 150 என்னது? செகண்ட்ஸ் ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் சில இருக்க 150 செகண்ட். ஏன்னா 3 பேரும் மீட் பண்ணுது. இது நம்ம எல்சிஎம், ஹெச்சிஎஃப் டாபிக்ல லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்து என்னன்னா 3 பேர் போடுறாங்க. ஒரே இடத்துல மீட் பண்ணணும்னா, அவங்களுக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சா போதும். எதுக்காக அந்த இடத்துல டைமை கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு டைம் வந்திருக்கு அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் அதே தான். சர்க்குலர் ரேஸ் 800 மீட்டர் லென்த். ராம் மோகன் ஸ்டார்ட் அட் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேரோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த சேம் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரத்துல how much time will they meet for the first time at the starting point when running in the same direction. ஸோ ஒரே டைரக்ஷன்ல ஓடும்போது எப்போ வந்து மீட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஏ. ஸோ ராம் மோகன் அதனால ராம் மோகன் ஏன்னு வச்சுக்கிறேன். 800 இருக்கு. 800 டிவைட் பை 25ன்னு போடுவேன். ஸோ 800 25 அடிக்கும்போது 32ன்னு வரும். 32 செகண்ட் இருக்கட்டும். அடுத்து டைம் பின்னு வச்சுக்கிறேன். அது அது சேம் தான். 800 தான். 40 இருக்கு. இதை அடிக்கும்போது ஊனானாங்க இருந்தாங்கிட்ட 20ன்னு வரும் ரைட்டா? அப்ப 20 செகண்ட் அப்படின்னு வரும். இப்ப என்ன 32க்கும் 20க்கும் என்ன கண்டுபிடிச்சா போதும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும் ரைட்டா? எல்சிஎம் 32, 20 நம்ம தாராவத்தல் போடலாம். இல்ல நார்மல் வந்து நான் ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 160 அப்படின்னு கிடைக்கும். 160 செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஈஸியா இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவுலாம் டஃபா இருக்காது. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தனால உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 160 செகண்ட். ஆப்ஷன் டி தான். அடுத்து பாருங்க. he can complete a round of circular track in 1 minute 30 seconds while q can complete a round in 45 seconds if they start moving from the same point and move in opposite direction then they meet after dash seconds இருக்கா. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு லென்த் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ஸ்பீடு வந்து கொடுத்திருந்தாங்க. லென்த் ஸ்பீடு வச்சு கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டைம் மட்டும் கொடுத்திருக்காங்க ரைட்டா? ஸோ ஒரு சர்க்குலர் ட்ராக்ல டைம் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த டைம் மட்டும் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைம்ல வந்து 2 பேரும் மீட் பண்ணணும்னு கேட்கறாங்க.
இது வந்து ஒரு ஷார்ட்கட் பேட்டர்ன் இருக்கு. அதாவது 2 இதோட டைம் கொடுத்து அதுல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இல்ல சேம் டைரக்ஷன்ல எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாவே அதுக்கான ஃபார்முலா நல்லா கவனிங்க. டைம் கிவன். ஸோ டைம் கிவன் இருந்துச்சு அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க 2 பேரும் மீட் பண்றதோட டைம், அதாவது சாரி 2 பேர் வந்து என்னன்னா எவ்வளவு நேரத்துல ஓடுவாங்க அதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா வந்து டைம் ஒன் இன்ட்டு டைம் டூ டிவைட் பை பிளஸ் டைம் ஒன் இன்ட்டு டைம் டூ. அதாவது டைம் ஒன் டைம் டூ மல்டிப்ளை பண்ணி அதை வந்து என்னன்னா டிவைட் பை வந்து அந்த 2 இதை கூட்டி போடும்போது அது என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். டைம் ஒன்று 1 minute 30 seconds. ஸோ எல்லாத்தையும் என்னன்னா செகண்ட்ஸ்ல மாத்திக்கலாம். 1 minute 30 seconds வந்து 90 seconds இருக்கும் ரைட்டா. ஸோ டைம் டூ 45 செகண்ட். என்னை கூட்டினா 90 பிளஸ் 45 வரும். இப்போ 90 45 45 இன்ட்டு 9 போட்டோன்னா 4405 வரும். ஒரு ஜீரோ இருக்கு. 90 45 135 135. இதை அடிக்கும் போது ஃபைனல் நம்மளுக்கு 30 செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா C1. ஸோ இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாவே இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கணும். டைம் கொடுத்துருந்தாங்கன்னா சேம் டைரக்ஷன் இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்க எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாவே அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்மட் வந்து இந்த ஃபார்மட் தான். அடுத்து பாருங்க, டூ cyclists M and N start from the same point on a 1500-meter circular track cycling in opposite direction. M cycle at 18 km per hour and N at 22 km per hour. How long in seconds will it take for them to meet? M மற்றும் N என்ற 2 சைக்கிள் ஓட்டிகள் 1500 மீட்டர் வட்டப்பாதையில் ஒரே நேரத்தில் இருந்து எதிரெதிர் திசையில் சைக்கிளில் ஓட்டத் தொடங்கினர். எம் மணிக்கு வந்து 18 கிலோமீட்டர் வேகத்தில் மற்றும் என் மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். அவர்கள் சந்திக்க எத்தனை வினாடிகள் ஆகும்? 2 பேரும் வந்துன்னா சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம நார்மல் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லேயே சால்வ் பண்ணலாம். இல்லையா பேசிக்ஸ் உங்களுக்கு அந்த இதெல்லாம் நாமும் வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா நம்மளுக்கு என்ன ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நம்மளுக்கு ஃபைனலா அவன் என்ன கேட்டுக்கிற மட்டும் யோசிங்க. செகண்ட்ஸ்ல கேட்டிருக்கேன், அப்ப டைம் கேட்டிருக்கேன் ரைட்டா. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன், டைம் வேணும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்ல ட்ரெயின் கான்செப்ட் லேர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுங்க. ட்ரெயின் கான்செப்ட்ல என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு போட்டிருப்போம் ரைட்டா. ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்போது 2 இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது ஆட் பண்ணுவோம். அதே இது சேம் டைரக்ஷனா மைனஸ் பண்ணுவோம். அது இதை இங்கேயும் பண்ண போறோம். என்னன்னா டைம் இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1500 மீட்டர் ரைட்டா. டிஸ்டன்ஸ் வந்து 1500 மீட்டர். இப்ப ஸ்பீடு பொறுத்தருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால என்ன பண்ணா 2 ஸ்பீடை வந்து ஆட் பண்ணிக்குவோம். 18 பிளஸ் 22 18 பிளஸ் 22. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேள்வி எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு, ஆனா இங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், இதை கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட் மாத்தினா 5/8 மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா. இப்ப இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் என்ன பண்ணிடுவோம்னா தனியா எடுத்து வந்து சால்வ் பண்ணிடுவோம். 18 இருக்கு 22 இருக்கு, என்ன வரும் 40 அப்படின்னு வரைட்டா. 40 5/18 இருக்கு. இதை அடிங்களேன், என்ன ஒரு மேலே மல்டிப்ளை பண்ணா 200 வரும், கீழே 18 இருக்கு. 100 வந்து 9 அப்படின்னு வரும். ஸோ இது இருக்கட்டும். இப்ப என்ன, இந்த மேல இருக்கிற வேல்யூ வந்து 1500 ரைட்டா. அதுக்கு கீழே வரும்போது என்ன ஆகும், கீழே 100 இருக்கும், மேல வந்து 9 வரும். 2 0 வரும். 15 இன்ட்டு 9 போடும்போது 135 வரும். 135 செகண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்படியும் பண்ணலாம். பேசிக் ஃபார்முலா இருக்கிற சேம் டைரக்ஷன் இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னா அதோட என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், ஸ்பீட் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷனா கழிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனா ஆட் பண்ணிட்டு அதன் மூலம் வந்து என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் இதே மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 135 ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ அவ்வளவுதான். இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டாபிக் என் பண்றோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஏன்னா ஸ்பீடு டிஸ்டன்ஸ் இந்த ட்ரெயின் ரிலேட்டடா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எப்படி கிளாஸஸ் இருந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் வந்து சொல்லுங்க. நான் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இதுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் கம்ப்ளீட் மேத் இருக்கும். ஸோ எல்லா ஜிஎஸ் டாபிக், நீங்கள் ரயில்வே எக்ஸாம்,
எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க டிஃபென்ஸ் லெவலா, அதுக்கு தேவையான ப்ராப்பரான ஜிஎஸ் டாபிக் எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து மைண்ட் மேப்ல வந்து கொடுத்துருப்பேன். மேத்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரிவிஷன் பண்ற மாதிரி. அதாவது ரொம்பலாம் வந்து வளவலன்னு எடுக்க மாட்டேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா 12 மணி நேரத்துல என்ன பண்ணிருப்பேன்னு வச்சுக்கலாம். ஒரு பேசிக்ஸ் லெவல்ல தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்றது, ஒவ்வொரு டாபிக் என்ன, ஒவ்வொரு டாபிக்ல என்ன டைப்பு, ஒவ்வொரு டைப்புக்கு என்ன ஷார்ட் கட்டு, என்ன நார்மல் மெத்தட், இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு என்னன்னா சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கேன். இதில் எப்படி ஜாயின் பண்ணா ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கொடுத்துருக்கேன். நீங்க ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்னன்னா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இல்லை ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும், அதாவது ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ் தான். 440 நீங்க பே பண்ணுவீங்க. இங்க 400 இருக்கும். நீங்க பே பண்ணும்போது 440 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னிலிருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம், அந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் 40 கூட வருதுன்னா, இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு 40 ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் 440 ஃபார் வந்து 1 இயர் வேலிடிட்டி. இதோட எஸ்எஸ்சி ஜிடிக்கான மேத் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் நீங்க கேட்கலாம். இந்த வீடியோல கேட்டாலும் நான் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவேன். And finally, thank you for watching and have a nice day.